இடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வருடத்திற்கு உரிய ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபைக்கு சுதந்திரித்துக் கொள்வோமாக. பலம் கொண்டு திடமனதாய், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு கலக்கம் எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருப்பாரே என்று சொன்னார். எந்த வருஷமும் நமக்கு ஆசீர்வாதமான வருஷமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். அது ஒன்றுதான். தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதனால் நீ பலம் கொண்டு திட மனதாய், மனுஷன் இந்த மனசு ஒரு தைரியமான மனசுடையவனாக, அந்த தைரியம் தேவன் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து அது நமக்கு வரும். அவர் சொல்லுகிறார், நீ திகைக்க வேண்டாம், நீ கலங்கம் வேண்டாம், ஏன்னா நீ எங்கெல்லாம் நீ போய் அங்க எல்லாம் நான் கூட என்ன செய்கிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தார். ஏன் யோசுவாவுக்கு கொடுத்தார் என்று சொன்னார், நமக்கு ஒரு பழைய ஆண்டு முடிந்து ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது போல, அந்த நாட்களிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போனார். முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு என்று நாம் வாசிக்கிறோம். மோசே மரித்த பின்பு ஒரு பழைய ஆண்டு நமக்கு முடிந்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதே போல மோசே மரித்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான ஒரு பெரிய பொறுப்பை தேவன் இந்த யோசுவாவுடைய கையில கொடுக்கிறார். அதுக்கு முன்னால் அந்த பொறுப்பை எடுத்தவன் அல்ல. மோசே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது யோசுவா மோசேக்கு உதவிக்காரனாக அவன் இருந்தான். மோசேக்கு உதவி செய்கிற ஒரு நபராக யோசுவா இருந்தான். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பை கொடுக்கிறார்? இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லிதான் அவர்களை எகிப்திலிருந்து தேவன் அழைத்திருந்தார். தேவ ஜனங்களை குறித்து தேவனுக்கு அற்புதமான திட்டங்கள் இருக்கிறது. உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவைகளை சுதந்திரிக்கும்படியாய் தெய்வ ஜனங்கள் அவைகளை சுதந்திரிக்கும்படியாய் அவர்களை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை யோசுவாவுடைய கையில கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு இந்த வருஷத்துல அநேக காரியங்களை நம்ம சுதந்திரிக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கணும். அநேக ஆத்துமாக்களை நம்ம சுதந்திரிக்கணும். அநேக ஆத்துமாக்களுக்கு விடுதலை நம்ம கொண்டு வரணும், சுதந்திரிக்க முடியும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இந்த ஜனங்கள் சுதந்திரிக்கும்படியாக ஒரு பெரிய பொறுப்பை இந்த யோசுவாவுக்கு கொடுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு திகைப்பு உண்டாகும். இது எப்படி முடியும்? இந்த ஜனங்களை எப்படி நடத்த முடியும்? இது எப்படி சாதிக்க முடியும் என்று
அவன் திகைக்கிறான், அவன் கலங்குகிறான். அந்த மனசு என்ன செய்யறது, திடமற்ற ஒரு சூழ்நிலையில் போகும் பொழுது தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ போகிற இடத்தில் எல்லாமே நான் உன் கூட என்ன செய்வேன், இருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 31வது அதிகாரம், உபாகமம் 31வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அங்கே 6வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். முதல் வசனத்தை 31 முதல்ல நம்ம முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, மரிக்கிறதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அவன் சொல்லுகிறான். 6வது வசனத்துல, நீங்கள் பலம் கொண்டு திடமனசாயிருங்க. ஏன்னா மறிக்க போறோம், நீங்க பலம் கொண்டு திடமனசாயிருங்க, அவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. யார் வரா? தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம்! முழு இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் தன்னுடைய கிருபையினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சொல்லுகிறார், நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். அந்த வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி, எப்படி இந்த வருஷத்துல நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்க கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவ பிரசன்னத்தை நீங்க காத்து கொள்கிறவர்களாக இருந்தால் போதும். நம்ம கூட இருக்கிற வாக்குமணி இருக்கிற அந்த தேவ சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்துல நம்ம இருந்து, அவருடைய சமூகத்தை நம்ம விட்டு அவருடைய சமூகம் விலகாதபடி அவரோடு கூட நம்ம நடந்தோம் என்று சொன்னால், இந்த ஆண்டை எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீங்க அற்புதமாய் கடந்து நீங்க வெற்றி அடைய கர்த்தர் உங்களுக்காக கிறிஸ்துவுக்குள்ள ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உன்னதமான ஸ்தானங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மரிப்பதற்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தங்களை சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பு மோசே யோசுவாவை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 7வது வசனத்துல சொல்லுகிறார், மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, இவர்களுக்கு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். வருஷங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எந்த தேசத்துல நம்ம இருந்தாலும் சரி, உலகத்துல நோய்கள் புரண்டு வந்தாலும் சரி, கொள்ள நோய்கள் புரண்டு வந்தாலும் சரி, பஞ்சங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே என்று சொன்னால், அல்லேலூயா, நம்ம கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும். எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தார். அவனிடத்தில் அவர் சொன்னார் அந்த ஆதியாகமம் 28ல 15வது வசனத்துல சொன்னார், நான் உன் கூட நான் இருப்பேன். ஒரு தனி மனிதனோடு இருக்கிறது, ஒரு தனி மனிதனோடு இருக்க ஆசைப்படுகிறது, ஒரு தனி மனிதன் மீது கரிசனை உள்ள தெய்வம், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள தெய்வம்,
ஒரு தனி மனிதனை உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். சொன்னார், நான் உன் கூட இருப்பேன். நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் உன்னை காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. பாதுகாப்பு. எதுக்காக நம்ம கூட இருக்கிறார்? நம்மை பாதுகாக்கும்படியா அவர் நம்ம கூட இருக்கிறார். வருஷம் முழுசும் உலகத்தில் பல தீமைகள் இருக்கு, பலவிதமான தீமைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறார். அதன் மத்தியில நம்மை காக்கும்படியாய், நாம் போகிற இடத்திலெல்லாம் நம்மை காக்கும்படியாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பட. அவன் யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு விலகி போயிருந்தான். அவர் சொல்லுகிறார், நீ போறதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் உன் கூட வருவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் உனக்கு சொன்னதெல்லாம் உனக்கு நான் செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன், உன் தேசத்திற்கு உன் குடும்பத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். என்ன அர்த்தம்னு சொன்னான்? போஷிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், அனைத்து தேவைகளையும் சம்பூர்ணமாக நமக்கு அருள்வார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் சொல்லுகிறான், உடனே அவன் சொல்லுகிறான், 20வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்று சொல்லுகிறான். என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரே. ஆனால் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பார்? தேவனாக இருப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்காக நம்ம கூட இருப்பார்னு சொல்லுகிறார்? நம்ம போகிற இடத்துல எல்லாம் நம்ம பாதுகாக்க, நமக்கு தேவையான ஆகாரங்களை தர, உண்ண உணவு, உடுக்க உடை எல்லாம் தந்து நம்மளை பாதுகாத்து நடத்தி நம்மை அவர் என்ன நமக்கு வச்சிருக்கிறாரோ அதை நாம் அடையும்படியாக நம்மை வழி நடத்ததான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துல, எபிரேயர் 13வது அதிகாரத்துல இதே வசனத்தை நமக்கு தேவன் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 31வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த யோசுவாவுக்கு கொடுத்த அதே வசனத்தை தேவன் எபிரேயர் 13வது அதிகாரத்திலே நமக்கு சொல்லுகிறார். அது நீங்க வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13வது அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவரை எதிரே ஆக்கியம். அந்த வசனங்களை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து எபிரேய நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லி பண ஆசையோடு அப்படி இப்படி நீங்க ஒரு காரியங்களை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க என்ன சொல்லலாம்? தைரியம் கொள்ளலாம்னு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தைரியம் கொண்டு என்ன சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயம், கர்த்தர் எனக்கு சகாயம் வரும், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி சொல்லி விசுவாசத்தோடு கடந்து செல்லலாமே என்று சொல்லி ஒரு பிரசங்கியார் சொன்னார். உங்களுக்கு அந்த பிரசங்கியார் தெரியும், மதுரை ஜெஸ்டி. அவர் ஒரு சமயம் ஒரு பிசாச விரட்டினார். கவனிக்கிறீங்களா? ஒரு பிசாச விரட்டினார். அந்த பிசாசு போகும்போது சொல்லிட்டு போச்சாங்க, இப்போ போறேன் அவனை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் திரும்ப வருவேன், வந்து உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன், இப்போ போறேன்
வருவேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போச்சு. இவருக்கு மண்டை போகிறோம். அதான் வந்துட்டாரு. போயிட்டு வந்துட்டு திரும்ப வாரன்னு சொல்லிச்சு. எப்போ வரும்னு தெரியலையா, எந்த நேரம் வரும்னு தெரியல. இப்படி வாரன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லி மண்டைக்குள்ள அந்த சிந்தனை அவரை மேற்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த சிந்தனை மேற்கொள்ள ஆரம்பித்த பொழுது அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த இந்த பேய் போனதே போச்சு, திரும்ப வாரக்குள்ள போயிருக்கு, எப்போ வரும் எப்படி வரும்னு ஒன்றும் தெரியலேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். தெய்வம் சொன்னாராம், இதை ஏன்டா இவ்வளோ நம்பிக்கை கிடக்க நீ? நான் உனக்கு நான் உனக்கு விலகிறேன், உன்னை கைவிடுதல்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியா? அதை நீ நம்பினியா? அதை நம்புறதை விட, நான் சொன்ன இந்த வார்த்தையை நம்புறதை விட, அவன் பொய்யன், அவன் அந்த திருப்பி வருவேன்னு சொன்ன வார்த்தையே நீ இவ்வளவு நம்பி, நீ இவ்வளவு குழம்பிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு தேவன் சொன்னார். சோத்திரன். அதுக்கு அவர் தைரியம் கொண்டார். ஆமா, ஆண்டவர் எத்தனை முறை நான் உன்னோட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் அதை நம்பாம, அதை குறித்து ரொம்ப சிந்திக்காம சாசுதன் அந்த ஒரு வார்த்தையை அப்படி சிந்திச்சு கொஞ்சம் கவலைப்பட்டு போனேன்னு சொல்லி அவர் அதற்கு உற்சாகம் அடைந்தார். பிரைஸ்தலார்கள். இல்லையா? அப்படியே நான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசில் வைத்துக் கொள்ள, இந்த வருஷத்துல இந்த வார்த்தையை நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சி தைரியமாக ஆண்டுடைய சமூகத்தை உங்களுக்குள்ள காத்து கொண்டு, ஆண்டவர் நான் போகிற இடத்திலெல்லாம் என் கூட இருக்கிறார், எனக்கு என் கூட வருகிறார், எனக்கு வெற்றியை தருகிறார், அவர் எனக்காக நியமித்திருக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வருஷத்தில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தினுடைய வாசத்தை நாம் முடிக்கலாம். யோசுவா 1 அதில் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய் திகையாதே கலந்தாய், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஜெபம். பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமை உள்ளது இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள், நீங்கள் எங்களுடைய தேவனாக இருக்கிறீங்க. உங்கள் சமூகம் எங்களோடு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிக்க முடியாது, எங்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ண முடியாது, எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க முடியாது. எங்களோடு கூட நீங்கள் வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கும்படியாய் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர்கள் பாலும் தேர்ந்து ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க பண்ணின தேவன் இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரிக்கவும், ஆண்டவரே ஆத்துமாக்களை நாங்கள் கொள்ளையாகவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த திருச்சபையை நீங்கள் பெருக பண்ண நாங்கள் சொல்லி வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி செய்யலாம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு பாடலை பாடும் பொழுது நான் இந்த வருஷத்தில் ஒரு முதல் காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தரை நாங்கள் எல்லாரும் எழுந்திருக்கோமா? எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும் பொழுது